بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் பரக்கத் பொருந்திய ரஜபு மாதத்தை நாம் அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக ரஜபு மாதம் வரும்போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தடுத்த மாதங்களில் ரமதானுக்கான தயாரிப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அதற்கு முன் தயாரிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்ற துஆவை வழமையாக கற்றுத்தருவதுண்டு. ரஜபு ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமதான் மாதத்தை எங்களுக்கு அடையச் செய்வாயாக என்று துஆ செய்வதும் சஹாபா பெருமக்களுடைய வழமையான சுன்னத்தும் கூட. அருவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு காட்டிய வழிகாட்டலும் கூட. அந்த அடிப்படையில் ரமதான் மாதத்திற்கான முன் தயாரிப்புகள் வழமையாக, அதுவும் குறிப்பாக சஹாபா பெருமக்களின் வரலாற்று குறிப்புகளில் ரமதான் மாதத்தில் கூடுதலாக பொருளாதாரத்தின் மீதான கவனமோ அல்லது வியாபாரத்தின் மீதான அதிகபட்சமான அக்கறையோ, அது இபாதத் செய்வதையோ நோன்பு வைப்பதையோ குர்ஆன் ஓதுவதையோ கவனத்திலே இருந்து திசை திருப்பிவிடக்கூடாது என்பதற்காக வழமையாக அவர்கள் ஓரளவுக்கு பொருளாதாரத்தை சேகரிக்கிற விஷயத்தில், ரமதானில் ஜகாத்தை வழங்குவதற்கான முன் தயாரிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆக ரமதானுக்கான முன் தயாரிப்பான ரஜபு ஷாபானை அல்லாஹு தஆலா பரக்கத் பொருந்தியதாக ஆக்கியல் புரிவானாக. அதற்கான முன் தயாரிப்புகளை செய்வதற்கு நசீபை அல்லாஹ் வழங்கியல் புரிவானாக. இந்த நல்ல நேரத்தில் ரஜபு மாதத்தில் சில நல்ல நிகழ்வுகள் நடந்ததாய் இஸ்லாமிய வரலாறுகளில் காண கிடைக்கிறது. எவ்வாறு ஜமாதுல் ஆஹிர் என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நினைவு கூறப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு மாதம் என்பதைப் போல, ரஜபு மாதத்தில் இந்த நாட்டிற்கு கிடைத்திருக்கிற ஒரு பிறர்க்கரிய பேரற்புதமாய் ஒரு இறைநேசரை அல்லாஹ் வழங்கினான் அல்லவா. அஜ்மீர் ஹாஜா மொஹீனுddin சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற ஒரு இறைநேச பெருந்தகை. அந்த பெருந்தகையை பற்றி இங்கே நினைவுபடுத்துவதும் நினைவு கூறப்படுவதும் குறிப்பாக மதத்துவேஷம் நிறைந்திருக்கிற காலத்தின் கட்டாயம். முன்பொரு காலம் இருந்தது, ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னால வலிமார்களை பற்றியெல்லாம் அவ்வப்போது நிறைய நினைவு கூறப்படுவதுண்டு. அன்றைக்கெல்லாம் அரபு மாதங்களின் பெயர்கள் கூட பெரும்பாலும் நமக்கு நினைவு இருக்காது இல்லையா. நம்ம அதிகபட்சமாக நோன்பு 6 நோன்பு ஞாபகத்துக்கு இருக்கும், மற்றதெல்லாம் வழிமாகரின் பெயர்களில் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா. காதரவுளியா போறேன்னு சொல்லுவாங்க, மொஹிதீன் ஆண்டவங்க போறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வழிமார்களை நினைவூட்டுகின்ற அந்த மாதத்தை, அதை வைத்துத்தான் மாதங்களை பொதுவாக ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பாட்டிமார்கள் அப்படித்தான் மாதத்தை கணக்கிடுவதுண்டு. அவர்களுக்கு ஜனவரி பிப்ரவரி தெரியாது, முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது மௌலுது போற, மொஹிதீன் ஆண்டவங்க போற, காதரவுளியா போற என்றெல்லாம் அதற்கு ஒரு பெயர் சூட்டி அங்கே நினைவூட்டுவார்கள், நினைவு கூறுவார்கள். இங்கே விஷயத்திற்கு வருவோம். பொதுவாக இந்த 30 வருஷத்திற்குள்ள ஒரு பெரிய நிறைய அறிவுஜீவிகள் முளைப்பதாய் சொல்லி, சமுதாயத்தில் சீர்திருத்தம் கொண்டு வருவதாய் சொல்லி, கிட்டத்தட்ட இறைநேசர்களை பற்றிய ஒரு தப்பெண்ணம் சமுதாயத்தில் பரவலாக பதிக்கப்பட்டு விட்டதால் இப்போதெல்லாம் ஜும்ஆக்களில் தர்காக்களை பற்றியோ வலிமார்களை பற்றியோ இறைநேசர்களை பற்றியோ பேசுவது ஏதோ தகாத செயலை போலவே கருதப்படுகிறது. இங்கே நினைவு கூறப்பட வேண்டிய முக்கியமான ஒரு நபர் ஹாஜா மொஹீனுddin சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரஜபு மாதம் 5வது பிறை, இப்போது 2வது பிறை, 5வது பிறையில் வஃபாத் ஆகிறார்கள். ரஜபு 14வது பிறை என்று அவர்கள் பிறக்கிறார்கள். எங்கோ பிறந்து இந்த நாட்டிற்கு, இந்த பூமிக்கு வந்து ஒரு பெரும் சேவை செய்வதற்கு தேர்வு செய்யப்பட்ட அந்த பெருந்தகையின் வரலாற்றில், குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற மதத்துவேசிகள் நிறைந்திருக்கிற ஆட்சி காலத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒரு சமுதாயத்தை அணுக வேண்டும் என்பதற்கான பெரும்பாலான முன்மாதிரிகளை அந்த பெருந்தகையின் வரலாற்றில் காண கிடைப்பதால் அங்கிருந்து நாம் துவங்குவோம். தர்காக்கள், அங்கே இருக்கிற அனாச்சாரங்கள், பிதாத்துகள், அவைகளெல்லாம் களையப்பட வேண்டும் என்பதில் எந்த முஸ்லிமுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதற்காக அவர்கள் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டார்கள் என்பதோ அல்லது இறைநேசர்களை பற்றி நினைவு கூறப்படக்கூடாது என்பதோ
முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட வேண்டும். அந்த இறைநேசர்களின் வாழ்க்கை வரலாறுகள் குறிப்பாக நம் இந்திய சமூகத்திற்கு திரும்ப திரும்ப நினைவூட்டப்பட வேண்டும். குறிப்பாக தமிழகத்தின் வலிமார்கள் குறிப்பாக இந்திய திருநாட்டிற்கு ஒரு பெரும் புரட்சி செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த நாட்டின் இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படுவதற்கு இந்த பெருந்தகையின் துஆ தான் காரணம். ஹஜா முஹிதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய துஆவிலிருந்து தான் முகலாய பேரரசரின் ஆட்சிய காலமே இங்கே துவங்குகிறது. அதற்கு பின்புதான் பள்ளிவாசல்கள் கட்டப்படுவது, மதரசாக்கள் கட்டப்படுவது, இஸ்லாமிய ஆட்சி மலர்ந்தது என்பதெல்லாம் அதற்கு பின்னுள்ள வரலாறு. எங்கோ ஒரு பெருந்தகை பிறக்கிறார். ஆப்கானிஸ்தானுடைய தெற்கு ஆப்கானிஸ்தான சீஸ்தான் நகரத்தில் பிறக்கிறார் ஹாஜா முஹிதீன் சிஸ்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹசன் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளையாக அந்த வழித்தோன்றலில் பிறக்கிறார். பொதுவாகவே வலிமார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில இருந்து அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதல்ல, அல்லாஹ் ரசூல் பார்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை கனவின் மூலமோ யாரோ ஒரு நல்லடியார்கள் மூலமோ அறிவித்து தரப்படுவதுண்டு. அப்படித்தானே சஹாபாக்கள் பரவி சென்றார்கள். எந்த சஹாபியும் ஒரு மதீனா நகரத்தை மட்டுமே மையமாக கொண்டு தன் வாழ்வை நிறைவு செய்யவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது அங்கே இருந்தவங்க 1.25 லட்சம் பேர், 1,24,000க்கும் மேற்பட்ட சஹாபி பெருமக்கள். டோட்டல் மக்காவையும் மதீனாவையும் கணக்கு போட்டால் ஒரு 15,000 இருந்து 19,000 சஹாபிகள் தான் அங்கே இருக்கிறார்கள். மீதமுள்ள சஹாபிகளின் வரலாறோ அல்லது அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கான சரித்திர குறிப்புகளோ மக்கா மதீனா நகரத்து வரலாறுகள் இல்லை. உலகம் முழுக்க பரவி சென்று அந்த வலிமார்கள் அங்கிருந்து துவங்குகிற அந்த பணி எங்காவது சென்று ரசூலின் 2 வார்த்தையை யாரேனும் 2 பேரின் மனதில் பதிய வைத்து விட்டு நான் மௌத்தாக வேண்டும். எவ்வாறு மக்கமா நகரத்திற்கும் மதீனா நகரத்திற்கும் ரோம பேரரசுக்கும் பாரசீக பேரரசுக்கும் ஏதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதி லேசாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை என் மூலம் யாரேனும் 2 பேருக்கு ஈமான் கிடைப்பதற்கு வழியாக அமைய வேண்டும் என்று அந்த பெருந்தகைகள் உலகம் முழுக்க பரவி சென்று சொல்லுவார்கள். சில பேரை இஸ்லாமிற்கு கொண்டு வருவார்கள், வஃபாத் ஆகுவார்கள், அடக்கம் செய்யப்படுவார்கள். சில சமயங்கள் அவர்களுடைய கபறுகள் அடையாளம் காணப்படும். பல கபறுகள் எல்லாம் அடையாளம் காணப்படாமல் ஏதோ ஒரு கபரை போல அப்படியே முகவரி தெரியாமல் போய்விடுவதுண்டு. இப்படி பல வலிமார்களின் வழித்தோன்றலில் தான் சீஸ்தான் என்கிற ஆப்கானிஸ்தான் நகரத்தில் பிறக்கிறார் அந்த பெருந்தகை ஹாஜா முஹிதீன். ஒரு 2 இறைநேச பெருந்தகைகளுக்கு பிறக்கிற ஒரு சாதாரண மனிதராய் பிறந்து வளருகிற அந்த வளர்ப்பு இந்த உம்மத்தில் வாழுகின்ற சாதாரண மனிதர்களுக்கு ஒரு பெரிய சான்று. ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்கு அந்த ஹாஜா முஹிதீன் சிஸ்தியினுடைய தாய் தான் இந்த உம்மத்திற்கு சிறந்த முன்மாதிரி என்று சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட அர்னால்டு என்கிற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். வரலாற்று ஆசிரியர் அர்னால்டு அவர் குறிப்பிடுகிற செய்தியின்படி 90 லட்சம் பேரை இஸ்லாமிற்கு கொண்டு வருகிறார். 90 லட்சம் பேர் இஸ்லாமை தழுவுகிறார்கள். இவர்களது உபதேசம், இவர்களது பார்வை, இவர்கள் செய்திருக்கிற அழைப்பு பணி, இதற்கு பின்னால் 90 லட்சம் பேர் முஸ்லிமானதற்கு பின்னால் வயோதிகமான தாயை சந்திப்பதற்கு போகிறார் அஜ்மீர் ஹாஜா முஹிதீன் சிஸ்தி. போய் இத்தனை லட்சம் பேரை இஸ்லாமை தழுவுவதற்கு காரணமாய் அமைந்த செய்தியை பற்றி மிக மகிழ்ச்சியாக பரப்பிய போது சொல்லிக் கொண்டிருந்த போது தாய் சந்தோஷமாய் ஒரு வார்த்தை சொன்னார். நான் உனக்கு பாலூட்டும் போது செய்த துஆ இப்போது கபூலாயிருப்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். அந்த குழந்தையை பாலூட்டும் போது ஒவ்வொரு நாளும் ஒது செய்துவிட்டு குழந்தை என்னதான் பசியோடு துடித்தாலும் ஒது இல்லாமல் அந்த பிள்ளைக்கு பாலூட்டுவது வழக்கம் அல்ல. அந்த தாய்க்கு உம்முல் வரா என்று அந்த தாய்க்கு பெயர், பேணுதலின் தாய் என்று அந்த பெண்ணுக்கு பெயரை வைக்கப்பட்டிருந்தது. உம்முல் வரா வருகிறார். எப்போது ஹாஜா முஹிதீன் அவர் எவ்வளவுதான் பசியோடு துடித்தாலும் ஒது இல்லாமல் அந்த தாய் பாலூட்டுகிற வழக்கம் அல்ல. பாலூட்டுவதற்கு எடுக்கும் போதெல்லாம் எவ்வாறு பிஸ்மில்லா வாலா பரக்கத்தில்லா உணவை எடுக்கும் போது சொல்லுவது பிஸ்மில்லாவின் சுன்னத்தோ, அந்த குழந்தைக்கு பாலூட்டுவதும் பிஸ்மில்லா சொல்லுவது சுன்னத்து. அந்த சுன்னத்தை ஒரு நாளும் விட்டதில்லை. பாலூட்டும் போது ஒது செய்யாமல் பாலூட்டியதில்லை. பாலூட்டும் குடிக்கும் போதெல்லாம் துஆ செய்வார்களாம். என்ன தாய், என்ன அந்த தாய் செய்கிற அழகான துஆ என்ன தெரியுமா? இந்த குழந்தை என்னிடத்தில் இருந்து எதை ரிசுக்காக பெறுகிறதோ அந்த ரிசுக்கு ரத்தமாக மாறும் போது அந்த ரத்தத்தின் ஒவ்வொரு சொட்டும், யோசிக்க வேண்டும், அழகான துஆவை பாருங்கள். இந்த ரிசுக்கு போய் உள்ளே ரத்தமாக மாறும் போது அந்த ரத்தத்தின் ஒவ்வொரு சொட்டும் இந்த உம்மத்திற்கு பலன் தருகின்ற ரத்தமாக மாற வேண்டும்.
அதாவது இந்த உம்மத்திற்கு இவர் பெரும் சேவையாளராக மாற வேண்டும். இந்த துஆவோடு அந்த தாய் பால் ஊட்டுகிறார். அந்த துஆ கபூலாகிறது. கிட்டத்தட்ட 57 வருஷங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய இறைநேச செல்வராய் பல லட்சம் பேரை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் தாயை சந்திக்கும் போது இது உன் திறமை அல்ல, பாலூட்டும் போது பிஸ்மில்லாவை சொல்லிவிட்டு ஒது செய்து விட்டு உனக்கு உணவு ஊட்டும் போது நான் செய்த அந்த துஆவினுடைய பிரதிபலனை என் ஹயாத்தில் பார்க்கிற வாய்ப்பை எனக்கு என் ரப்பு தந்தான் என்று பெருமிதத்தோடு அந்த தாய் சொல்கிறார். என்றால் ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பதற்கு அந்த தாய் காஜா முஹ்யீனுddin சிஸ்தியினுடைய தாய் ஒரு அழகான சான்று இல்லையா? இந்த நாட்டில் எப்படி வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பதற்கு சிறுபிராயத்தில் எல்லோரும் எனக்கு எனக்கு என்று என்ன பொருளை சேகரிக்க நினைக்கும் போது எல்லோருக்கும் கொடுத்து விட்டு தான் பசியாறுவதற்கு எதுவும் இல்லாமல் துடிக்கிற அந்த மனப்பான்மையை பெற்றவர் காஜா முஹ்யீனுddin சிஸ்தி. கிட்டத்தட்ட அலிஃப் பா தாவை கற்றுப்பிடிப்பதற்கு 15-20 வருடங்கள் ஆகலாம். சில பேருக்கு குர்ஆனை கற்காமலேயே 60-70 வருடங்களை தாண்டலாம். ஒரு தாய் 9 வயதுக்குள் ஒரு பிள்ளையை ஹாஃபிஸ் ஆக்குகிறார். வெறும் 9 வயது அவர் ஹாஃபிஸ் ஆகும் போது கிட்டத்தட்ட 2-3 வயதில் இருந்து குர்ஆனை ஓத துவங்கி கிட்டத்தட்ட அவர் 9 வயதில் 6666 வசனங்களையும் அவர் மரணம் செய்து முடிக்கிறார். அப்ப ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான சான்று. அவர் கிட்டத்தட்ட 10-12 வயசு தாண்டும் போது தாய் மூத்தாகிறார். 15 வயசு தாண்டும் போது தகப்பை மூத்தாகிறார். இங்கே ஆதரிப்பதற்கு ஆள் இல்லாத சந்தர்ப்பத்தில் 15 வயதில் தகப்பனுடைய சொத்தில இருந்து ஒரே ஒரு சொத்து தான் அவருக்கு கிடைக்கிறது, ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே பல ரசங்கள் பல தோட்டங்கள் ஒரு தோட்டம் கிடைக்கிறது. அந்த 15 வயதில் ஏதோ விவரம் அறியாத ஏமாளி பிள்ளையாக அல்ல, அந்த தோட்டத்தையும் கூட ஏழைகளுக்காக நான் அறம் செய்கிறேன் என்று சதக்கா செய்கிறார் 15 வயதில். எனக்கு என் ரப்பு கொடுப்பான் என்று தாய் ஊட்டி இருக்கிற ரிசுக்கினுடைய அந்த தவக்குள் மனப்பான்மையினுடைய வெளிப்பாடாய் அவர் அப்படியே சதக்கா செய்து விட்டு புறப்படுகிறார். ஃபகீருடைய வாழ்க்கையில இருந்து துவங்குகிறது இந்த பெருந்தகையின் துவக்கம். இடையில் இறைநேசர்களை சந்தித்தார், பையாத்து பெற்றார், ஒரு இறைநேசராக மாறுகிறார். 57 வருடத்தில் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத் செய்ய போகிறார்கள். போகிற வரியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜியாரத்திற்கு பின்னால் மஸ்ஜிதே நபவியிலே தூங்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தோன்றுகிறார்கள். போய் ஒரு குறிப்பிட்ட இடத்தின் பெயர் சொல்லப்படுகிறது. வலியுல் ஹிந்த் என்ற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சலாம் சொல்லி உரைக்கிறார்கள். ஹிந்து என்றால் என்ன என்று அவர்கள் யோசிக்க துவங்குகிறார்கள். ஹிந்து என்று எதை குறிப்பிடுகிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் எனக்கு இந்த பெயர் உச்சரிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து இப்படி அல்லவா வார்த்தை சொன்னார்கள், ஹிந்து என்றால் இந்தியா என்பதை புரிகிறார்கள் காஜா முஹ்யீனுddin சிஸ்தி. ஆக எனக்கு பணிபுரிவதற்கான இடம் அதுதான் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஊர் மக்கள் என்ன மொழி பேசுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு லாகூரின் நகரம் வழியாக மூல்தான் நகரம் வழியாக வருகிறார். வருகிற வழியில் இந்திய மக்கள் எல்லாம் சமஸ்கிருதம் பேசுகிறார்கள். இந்திய மக்கள் எல்லாம் பாலி மொழி என்ற ஒரு பழமொழியை ஒரு பழம்பெரும் மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாமை எடுத்தோதுவதற்கு இந்த மொழியை கற்றாக வேண்டும். பல மாதங்கள் சிரமங்களுக்கு பின்னால் சமஸ்கிருதத்தை பயில்கிறார்கள். காஜா முஹ்யீனுddin சிஸ்தி இந்த உம்மத்திற்கு வந்த பின்னால் இந்த நாட்டிற்கு வரும்போது டெல்லி நகரமாக டெல்லி பகுதியில இருந்து உள்ளே வருகிறார்கள் காஜா முஹ்யீனுddin சிஸ்தி. மக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிற சபையில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவினுடைய மொழியாக்கத்தை சமஸ்கிருதத்தில் வாசித்து காட்டுவார்கள் காஜா முஹ்யீனுddin சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வேறு எதுவும் கிடையாது. குல் ஹுவல்லாஹை ஓதி காண்பிப்பார்கள். ஓதி காண்பித்த பின்னால் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் சமஸ்கிருத மொழியில் வாசிப்பார்கள். அந்த வார்த்தையை மொழியாக்கத்தை கேட்ட பல பேர் இஸ்லாமை ஏற்பார்கள். ஒரு பெரிய விவாதம் அங்கே நடக்கவில்லை, ஒரு பெரிய போராட்டம் அங்கே நடத்தப்படவில்லை. சின்ன ஒரு குர்ஆனின் திருவசனத்தை ஓதி காண்பித்து அதன் மொழியாக்கத்தை கேட்டு பல லட்சம் பேர் இஸ்லாமை ஏற்கிறார்கள். ஏழை மக்களோடு ஏழையாகவே தான் இருந்து சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு அழகான மனப்பான்மையோடு அஜ்மீர் நகரத்தை வந்து அடைகிறார்கள். அங்கிருந்து பணி துவங்குகிறது. ஒரு ஃபகீருடைய வாழ்க்கையாய் ஒவ்வொரு நேரத்திற்கும் என் ரப்பு தான் எனக்கு உணவு கொடுப்பான் என்று காஜா முஹ்யீனுddin சிஸ்தியினுடைய வாழ்க்கை துவங்குகிறது. ஏழை எளிய மக்களின் நண்பராகவே அவருக்கு ஒரு பெயர் உண்டு. காஜா கரீப் நவாஸ் என்று சொல்வார்கள். கரீப் என்றால் ஏழைகள், நவாஸ் என்றால் துயர் துடைப்பவர், நண்பர் என்று பொருள். ஏழைகளின் நண்பராக, ஏழைகளின் துயர் துடைப்பவராகவே தன்னுடைய காலத்தினுடைய பணி துவங்குகிறது. எந்த சந்தர்ப்பத்திலேயும் ஒரு பெரிய இறைநேசராக இருந்தாலும் கூட
ஒரு ஏழைக்கு ஒரு துன்பம் ஒரு நாட்டில் இழைக்கப்பட்டாலும் அந்த ஏழைக்காக எந்த இடத்திற்கும் செல்வதற்கு தயார் என்கிற ஒரு மனப்பான்மை அந்த நகரத்தில் அப்போது ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற ஒரு 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 இறைநேசர், ஒரு அழகான மன்னர், இல்துமிஷ், சுல்தான் இல்துமிஷ் என்று அவருக்கு பெயர். அவர் ஒரு ஏழையினுடைய நிலம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு தீர்வு காண முடியாமல் தடுமாறுகிறார்கள். அந்த ஏழையை கூட்டிக் கொண்டு அஜ்மீர் நகரத்திலே இருந்து டெல்லி வரை நடைபயணமாக பல்லாயிரக்கணக்கான தூரம், கிலோமீட்டர்கள் தூரம் புறப்பட்டு போகிறார்கள். போய் டெல்லியினுடைய அரண்மனையிலே போய் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். புகாரினுடைய ஒரு அறிவிப்பு உண்டு, ஜிஹாதிலேயே மிகச்சிறந்த ஜிஹாத் எதுவென்றால், அநியாயம் செய்கிற அரசனாக இருந்தால் அவர் முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான். நான் உங்களை நல்லவர் என்று கருதுகிறேன், ஒரு ஏழைக்கு அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன போது, நீங்கள் இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, ஒரு கடிதத்தை கொடுத்து வைத்திருந்தாலே நான் இதன் உடனடியாக தீர்வு கண்டிருப்பேன் என்று ஒரு ஏழைக்கு தீர்வு காணப்படுகிறது. ஆக ஏழையின் துயர் துடைப்பவராக வாழ்க்கை துவங்குகிறது. ஏழை எளிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறார்கள் ஹாஜா முயின் சிஸ்தி. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதே தன்னுடைய வாழ்க்கை. அங்கே ஜாதியை பார்க்கவில்லை, கலிமா சொன்னவன் என்று பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட இப்படித்தான் ஹாஜா முயினுதீன் சிஸ்தியினுடைய வாழ்க்கை துவங்குகிறது என்பதை சொல்ல வருகிறேன். பொதுவாகவே நாம் சதகா செய்தல் என்று வரும்போது அவன் முஸ்லிமா, அவன் கலிமா சொன்னவனா என்றெல்லாம், அப்போதுதான் சவாபு கிடைக்கும் என்றெல்லாம் பார்த்துத்தான் நாம் பொதுவாக கொடுப்பது வழக்கம். சூஃபியாக்களின் பார்வை அப்படி அல்ல. உலகத்தில் இருக்கிற எவனாக இருந்தாலும் மனிதர் என்றால் அவன் ரஹ்மானின் அடிமை. ரஹ்மான் என்கிற வார்த்தைக்கு பொதுவாக குர்ஆனின் விரிவுரைகளில் ஒரு விளக்கம் சொல்லப்படுவதுண்டு. நல்லவர் கெட்டவர் என்றெல்லாம் எல்லா மக்களுக்கும் பாகுபாடு பாராமல் ரஹ்மத்து செய்கிற அந்த வார்த்தை. அதுபோல்தான் எல்லா நபிமார்களும் நடந்து கொண்டார்கள், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள் என்று நாம் நிறைய வரலாறுகள் கேள்விப்படுகிறோம். தனக்கு தன்னுடைய பெயரை பற்றி கூட தப்பான முறையில் உச்சரித்துக் கொண்டிருந்த ஒரு மூதாட்டிக்கு கூட லக்கேஜ் தூக்கிட்டு போனவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? தனக்கு பணிபுரிந்த யூத சிறுவனை நலம் விசாரிக்க போனவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை தூற்றியவர்கள், வசைபாடியவர்களுக்கெல்லாம் உதவி செய்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மழை பொழியாமல் ஒரு மக்கள் அவர்கள் தடுமாறிய போது காலம் முழுக்க அவர்கள் ரத்தம் ஓட்டியவர்கள், முல்லை குத்த வைத்தவர்கள், கல்லால் அடித்தவர்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களுக்கு துஆ செய்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வழித்தோன்றலில், அருவிநாயகத்தினுடைய வழித்தோன்றலில் எல்லா சூஃபியாக்களும் பொதுவாக எந்த பகுதிக்கு சென்றாலும் முஸ்லிம் காஃபிர் என்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சேவை செய்கிற மனப்பான்மை கொண்டவர்கள். அப்படித்தான் ஒரு வரலாறு நாம் படித்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அவருடைய விருந்தளிப்பு குறித்து சில வரலாறுகள் ஹதீஸ்களில் சொல்லப்படுவதுண்டு. ஒரு முஷ்ரிக், ஒரு இறைவனுக்கு இணை வைத்து வாழுகின்ற ஒரு பெருந்தகை, அவரை அழைத்து உணவு கொடுக்கும் போது பிஸ்மில்லாவை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவர் ஏற்க மறுக்கிறார். இவ்வளவு நாள் நான் பிஸ்மில்லா சொல்றேன், நான் ஏன் பிஸ்மில்லா சொல்லணும் என்ற போது, என் ரப்பின் பெயர் சொல்லாதவருக்கு இங்கே சாப்பிட இடம் இல்லை, எழுந்து போ என்ற போது வஹி இறங்குகிறது. 80 வருஷம் ஆச்சு அந்த முஷ்ரிக்குக்கு, ஒரு நாள் கூட களிமா சொன்னதில்லை. ஆனா அவருக்காக நான் ஒரு நாள் கூட அவர் வைத்து காய போட்டதும் இல்லை. எப்போதும் ரிஸ்க் கொடுத்து கொண்டே இருந்தேன். அப்படி இருக்க ஒரே ஒரு பிஸ்மில்லாவை சொல்லாததற்காக என்னுடைய அடிமையை, என் அடியானை நீங்கள் வெளியே விரட்டி விட்டீர்களே என்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தவறை உணர்ந்து அழைத்து வந்து உணவு கொடுத்ததாக வரலாறு. எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விருந்தளிப்பின் அந்த பண்பாடு எல்லா வழிபாடுகளுக்கும் நிறைந்திருந்தது. முஸ்லிம் காஃபிர் என்கிற சாதி மத பாகுபாடு இல்லாமல் எல்லா ஏழை மக்களுக்கும் உணவு கொடுத்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்தார்கள். கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள், இறைநேசர்களாக மாற்றினார்கள், பைஅத்துகளை வழங்கினார்கள். லட்சக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் இஸ்லாமை ஏற்க ஒரு பெரும் காரணமாக இருந்தார்கள். சமுதாயத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் போது, பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் ஒரு ஃபகீராகவே துவங்கி அந்த பெருமகனார் கடைசி வரை ஃபகீருடைய வாழ்க்கை வாழ்ந்த போதும் எந்த அரசனை எதிர்த்து நிற்பதிலேயும், சமுதாயத்தின் பிரச்சனைகளை முன் வந்து நிற்பதிலேயும் ஒரு நாள் கூட சோடை போனதில்லை. அன்றைக்கெல்லாம் ராஜபுத்திர மன்னர்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. கணவை மூத்தா போயிட்டா மனைவியும் சேர்த்து கணவனோடு எரிச்சிற பழக்கம். அதுக்கு வரலாறுகளில் உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லுவார்கள். சதி உடன்கட்டை ஏறுதல் என்றெல்லாம் அதற்கு பெயர். முதன்முறையாக ஹாஜா முயின் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழுகிற அஜ்மீர் நகரத்தில் அன்றைக்கு ராஜபுத்திர மன்னன், அவனுடைய இளவரசன் ஒருவன் இறந்து போகிறான்.
இளவரசியும் சேர்த்து அந்த கணவனோடு எரிக்க முயற்சிக்கப்படுகிறாள். ஆனால் அவளோ ஒத்துக்கொள்ளவில்லை. நெருப்பில் போடுவதற்கு பல முயற்சி நடக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் யோசித்து பார்த்தார்கள் ஹாஜா முயின் சிஸ்தி. ஒரு பெண்ணின் உரிமையை காப்பாற்றுவதற்காக ஒரு புரட்சி, ஒரு அழகான புரட்சி. நேராக போனார்கள். ஈஜாபு கபூல் செய்து, நமக்கெல்லாம் பெரிய சடங்கு சாம்பிரதாயம் இல்லை, நம்ம பெருசா பத்திரிக்கை அடிச்சு தான் கல்யாணம் முடிக்கணும் இல்லை. நேராக போனாங்க. ஈஜாபு கபூல் கேட்டு, ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிறேன். ஈஜாபு கபூல் முடிஞ்சிச்சு. திருமணமாகி மனைவியை கூட்டு வந்தாங்க. இப்போது என் மனைவி அவள் முன்னாள் இளவரசரின் இளவரசியாக இருந்து விட்டு போகட்டும். இப்போது என் மனைவியை யாரும் தீண்ட அனுமதி இல்லை என்ற போது ஒட்டுமொத்த அந்த ராஜபுத்திர சமுதாயம், அன்றைக்கு மெஜாரிட்டியாக இருந்த சமுதாயமே யோசிக்க துவங்குகிறது. விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கிற வாழ்க்கை இல்லாத இந்திய திருநாட்டில் அதற்கு ஒரு புதிய புரட்சி ஏற்படுத்திய பெருந்தகை ஹாஜா முயின் சிஸ்தி. கலிமாவை சொல்லி அங்கே இருந்து துவங்குகிறது பணி. கிட்டத்தட்ட பெரும் பெரும் இளவரசர்கள், பெரும் பெரும் மன்னர்கள், குறிப்பாக பிருத்திவிராஜன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். ராஜபுத்திர மன்னர்களில் அந்த ஒரு மன்னன் மட்டும்தான் ஹாஜா முஈனுதீன் சிஸ்தியை அவ்வப்போது சீண்டி பார்ப்பதுண்டு. மந்திரவாதிகளை எல்லாம் அனுப்பி பார்த்தான், சூனியக்காரர்களை எல்லாம் அனுப்பி பார்த்தான். அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இவ்வாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு சூனியக்காரர்களை ஃபிரௌன் ஒன்று சேர்த்தது போல, அதுபோல நிறைய சூனியக்காரர்களை ஒன்று சேர்த்து பல முயற்சிகள் நடந்தது. நமக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் குர்சியை கற்று தந்து விட்டார்கள். ஆயத்துல் குர்சியில இல்லாத பாதுகாப்பா? ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு வட்டமிடுவார்கள். அந்த வட்டத்தை தாண்டி எந்த தீங்கும் ஏற்படாமல் ஹாஜா முஈனுதீன் சிஸ்தியும் அவருடைய சார்ந்திருக்கிற அத்தனை மாணவர்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் மந்திரவாதி இஸ்லாமிய இருக்கிறான். இப்படியே தொடர் முயற்சி. இந்த பிருத்திவிராஜனும் விடுற மாதிரி இல்லை. தொடர்ந்து அவன் பெரும் பெரும் சித்திரவதைகளுக்கு ஆளாக்க முயற்சிக்கிறான். குடும்பத்தில் பல பேர் ஷஹீதானார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரும் முயற்சிக்கு பின்னால் அவர்கள் ஒரு பெரிய மெஜாரிட்டி சமுதாயத்தை இந்த நாட்டில் நிலைநாட்டினார்கள். இத்தனைக்கும் பின்னாலும் பிருத்திவிராஜ்யம் வென்ற மாதிரி இல்லை. அப்போது கடைசியாக ஒரு துஆ செய்ததாக வரலாறுல அர்னால்டே குறிப்பிடுகிறார். அர்னால்டு என்கிற ஆங்கில வரலாற்று ஆசிரியன் இந்தியாவின் காஷ்மீரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை ஒரு பெரிய வரலாற்று குறிப்புகளை ஒரு பெரிய குழுவோடு சேர்ந்து ஆய்வு செய்து விட்டு அவன் சொன்ன வார்த்தை, கடைசி அவங்க துவா செய்ததாக அவன் எழுதுகிறான். என்ன துவா செஞ்சாங்கன்னா, இந்த பிருத்திவிராஜன் ஒரு ஆள் இருக்கானே, இந்த கொடுமைக்கார ஆளு, இவன் எல்லா ஃபிரௌனை போல அபூஜஹலை போல ஒரு முஸ்லிமின் கையில், ஒரு முஸ்லிம் படையின் கையில் அகப்படுவான் என்று துஆ செய்ததாக. அப்படியே நடந்தது. அப்போதுதான் இதுவரை மெஜாரிட்டி சமுதாயமாக இந்த நாடு அகப்பட்டு கிடந்ததல்லவா? வடிமார்களை மதிக்க தவறிய போது, வடிமார்களுடைய மரியாதையை குறைக்க தவறிய பிருத்திவிராஜன் கடைசியாக ஷிஹாபுத்தீன் கோரி என்று ஒருவர் புறப்பட்டு வருகிறார். கோரி வம்சம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? வரலாறுகள்ல பாட புத்தகங்களில் லேசாக ஒரு வரி படித்திருக்கிறோம் அல்லவா? ஷிஹாபுத்தீன் கோரி படையெடுத்து வந்து பிருத்திவிராஜன் ஒண்ணுமில்லாமல் ஆக்கப்படுகிறான். அங்கிருந்துதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இந்த நாட்டில் துவங்குகிறது. அதற்கு பின்னால் லோடி வம்சம், அதற்கு பின்னால் முகலாய வம்சம் என்றெல்லாம் இந்த நாட்டில் பறந்து விரிந்திருக்கிற கோடிக்கணக்கான முஸ்லிம்களை 30 கோடி 32 கோடிக்கும் தாண்டிய இஸ்லாமிய பெருமக்களை இந்த நாட்டில் நாம் பெற்றிருக்கிறோம் அல்லவா? அங்கே அதற்கு முதல் விதை தூவியது ஹாஜா முஈனுதீன் சிஸ்தி. ஹாஜா முஈனுதீன் சிஸ்தியினுடைய அந்த துஆவில இருந்துதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இங்கே துவங்குகிறது. இங்கே பாடம் என்னவென்றால் இன்றைக்கு மதத்துவேஷ ஆட்சிகள் இந்த நாட்டில் திணிக்கப்பட்டிருக்கிற மெஜாரிட்டியான சமுதாயம் இந்த நாட்டில் குறிப்பாக ஷரியத்தை பேணி வாழுகிற நமக்கு பெரும்பாலும் பல இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஹாஜா முஈனுதீன் சிஸ்தி எவ்வாறு பிருத்திவிராஜனை அணுகினார்களோ அதுபோல் அந்த அணுகுமுறை தான் சமீப காலத்திய இஸ்லாமியர்களுக்கு தேவை. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிருத்திவிராஜன் உழைத்திருக்கிறான், டெல்லியிலே ஒருவன் பிருத்திவிராஜன் உழைத்திருக்கிறான். ஆங்காங்கே பிருத்திவிராஜன் உழைக்கும் போதெல்லாம் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஹாஜா முஈனுதீன் சிஸ்தியை நிறைய உருவாக்க வேண்டும். வலிமார்களை உருவாக்குவதன் மூலம் மட்டும்தான் இந்திய திருநாட்டை அந்த பழைய புரட்சியின் அடிப்படையில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஏழை மக்களுக்கு ஆதரவாளராக, ஃபகீரோடு ஃபகீராக அணுகி, ஏழையோடு ஏழையாக, ஏழை நண்பனாக வாழ்ந்து இந்த நாட்டில் 90 லட்சம் பேரை ஒரு தனி மனிதராக சாதிக்க முடிந்ததென்றால் அது என்ன ஹாஜா முயின் சிஸ்திக்கு மட்டும்தான் முடியுமா? நம்மால் முடியாதா? அப்படி என்ன, அப்படி தோய்ந்து போய்விட்டோமா? அந்த ஈமானை பெற வாய்ப்பு இல்லையா? பெரும்பாலும் தாய்மார்கள் துஆ செய்வதுண்டு. என் பையனை டாக்டராக்கு, என்ஜினியராக்கு, அதுவாக்கு, இப்படியாக்கு, எந்த ஆலிமாக்கு, ஹாஃபிதாக்குன்னு கூட கேட்பாங்களே.
எந்த தாயாவது தன் பிள்ளைக்கு, எந்த தகப்பனாவது என் பிள்ளைய ஹாஜா முயின் சிஸ்தியாக்கு, மொஹீதீன் அப்துல் காதர் ஜீலானியாக்குன்னு கேட்கறதே இல்லையே. அது என்ன முடியாத விஷயமா, அல்லது அப்படி ஒரு புரட்சி ஏற்படக்கூடாதா? எனவே நிறைய பிரிதிவிராஜன்கள் முளைத்து விட்ட காரணத்தால், மதத்துவேஷம் தூவப்படுவதால் நிறைய கறிக்கடைகள் எல்லாம் இன்றைக்கு டீ கடையாக உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் மாற்றப்படுவதால், குறிப்பாக இந்தியாவினுடைய இன்றைக்கு இருக்கிற மதத்துவேஷ போக்கும் இந்த நாட்டில் முஸ்லிம்களை பற்றிய விரோத போக்கு நாளுக்கு நாள் ஊடகத்தின் வழியாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது, சூஃபியாக்களின் வழியால் மட்டுமே நாம் இந்த நாட்டை மிக தெளிவாக அணுக முடியும். எனவே இன்னமும் தனி மனித கலாச்சாரமாய் நம்மளை தனியா பிரிச்சு போகாம, சூஃபியாக்கள் எவ்வாறு சாதி மதம் பாராமல் எல்லா மக்களின் கரீபே நவாஸாக, ஏழையோடு ஏழையாக இருந்து சாதித்தார்களோ, ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லா வலிமார்களும் ஏழையின் துஆவை கொண்டுதான் சாதித்தார்கள். பணக்காரனை கொண்டுலாம் சாதிக்கல. ஏழையின் துஆவில இருக்கிற துஆவினுடைய பிரதிபலன், ஏழைகள் அநீதம் செய்யப்பட்டவர்கள், அவருடைய துஆவிற்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லையா? எனவே வலிமார்கள் அத்தனை பேரும், அத்தனை வலிமார்களின் கடைசி வரலாற்றினுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? ஏழை மக்களின் துஆவினால் மட்டுமே ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருப்பதாய் படிக்கிறோம். எனவே ஹாஜா முயினுத்தீன் சிஸ்தி என்கிற ஒரு ஆன்மீக பெருந்தகையினுடைய அந்த இடத்தில் நடக்கிறதை எல்லாம் விட்டுருங்க, வரலாற்றில் இருந்து கிடைக்கிற ஒரு 9 வயதில் ஹாஃபிலாக மாறி, 15 வயதில் சதகா செய்கிற கொடைவல்லனாக மாறி, அதற்கு பின்னால் ஒரு நாட்டில் இஸ்லாமை போதிப்பதற்கு சமஸ்கிருதத்தை படித்துவிட்டு ஒரு குல்ஹுவல்லாவை ஓதி கொடுத்து சமுதாயத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி 90 லட்சம் பேர் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? நான் கேட்கிறேன், 1438 வாழ்றோம், அவர் 530 பிறந்தவர். 1000 வருஷத்துக்கு முன்னால 90 லட்சம் பேர்னா, இன்னைக்கு ஹாஜா முயின் சிஸ்தி இருந்தா டோட்டலா இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற 720 கோடியும் டோட்டலா என்னவா இருக்கும்? கிட்டத்தட்ட நாம் சொல்லுகிற அந்த கலிமாவின் கீழே ஓரணியில் திறந்திருக்க முடியும். ஏன் இன்னமும் ஹாஜா முயின் சிஸ்தி உருவாகலைங்கிறதான் கேள்வி. ஏன் உருவாக்க முடியாதா? அப்படிப்பட்ட அந்த கான்செப்ட்ல உருவாக்க வேண்டிய கடமை இன்றைக்கு இருக்கிறது. எனவே சூஃபியாக்கள் இந்த திருநாட்டில், இந்திய திருநாட்டில் சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், ராஜபுத்திரர்கள், பெரும் எல்லா சாம்ராஜ்யத்திற்கு மத்தியில் எவ்வாறு தனி மனிதராக அந்த விதையை தூவுவது போல தூவி, அப்புறம் விருட்சமாக இன்றைக்கு சமுதாயத்தில் இவ்வளவு பள்ளிவாசல்களை உருவாக அவர்கள் செய்திருக்கிற துஆ காரணமானதென்றால், அந்த வலிமார்களின் அந்த ரோல் மாடலை பின்பற்றியே இனியும் நாம் துவங்கினால், இனி எந்த பிரிதிவிராஜ்யம் வந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பை ரஜபு மாதத்தில் அவர்களை நினைவு கூறுகிற அதே சமயம் அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பை தந்தல் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வலிமார்களாக உருவாகுவதற்கு, வலிமார்கள் மெஜாரிட்டியான இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் எவ்வாறு இஸ்லாமை மிக அழகாக சாந்தமாக அணுகுமுறையோடு அணுகினார்களோ, அப்படிப்பட்ட நல்ல அணுகுமுறைகளோடு அணுகுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.